நம்ம சத்யாவின் குலு குலு ஏசி ஆஃபர். எல்லா பிராண்டட் ஏசி ஒரே இடத்துல. இப்போ சத்யால ஏசி வாங்கினா ரூபாய் 6000 மதிப்புள்ள 4 சேர்ஸ் ஃப்ரீயா தராங்க. உங்கள் சத்யா. வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ராகவேந்திர ஆரா. ஏப்ரல் 19ஆம் தேதி மக்களவைத் தேர்தல் அறிவிக்கப்பட்டுவிட்ட நிலையில் தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி எந்த அணிக்கு செல்ல போகிறது? அதிமுக கூட்டணிக்கா, பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கா என்ற கேள்விதான் கடந்த 4-5 தினங்களாக தமிழ்நாடு அரசியல் அரங்கில் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. ஏனென்றால் திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த அணி, அதாவது அந்த அணியில் இருக்கிற அனைத்து கட்சிகளுக்கும் உடன்பாடு ஏற்பட்டு இந்தந்த இடங்கள் என்று இறுதி செய்யப்பட்டு அவர்கள் கிட்டத்தட்ட பிரச்சாரத்தில் இறங்கிவிட்டார்கள். அங்கே காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும்தான் அந்த ஒதுக்கப்பட்ட 10 இடங்களில் எந்தெந்த இடங்கள் என்பதை இறுதி செய்யப்பட வேண்டும். அதுவும் நாளை இறுதி செய்யப்பட்டுவிடும் என்று தெரிகிறது. அதே போல் இன்று ராகுல் காந்தி அவர்களுடைய அந்த நியாய யாத்ரா நிறைவு விழாவுக்காக இந்தியா கூட்டணியின் தேசிய அளவிலான அனைத்து தலைவர்களும் இன்று மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை நகரத்திலே இன்று கூடி அந்த விழாவை கொண்டாடுகிறார்கள். அதனால் கிட்டத்தட்ட இந்தியா கூட்டணியும் கிட்டத்தட்ட ஒரு இறுதி வடிவத்திலே அனைத்து மாநிலங்களிலும் சீட் ஷேரிங்கில் கிட்டத்தட்ட அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. மேற்கு வங்காளம், பஞ்சாப், கேரளா உள்ளிட்ட இந்த சில மாநிலங்களை தவிர மற்ற மாநிலங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட அவங்க ஒரு சுமூக முடிவுக்கு வந்துட்டாங்க. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி எங்கே போகிறது என்ற கேள்விக்கான விடைக்கு இன்று மார்ச் 17ஆம் தேதி முக்கியமான விடைகள் கிடைத்திருக்கின்றன. நேற்று நாம் டிஜிட்டல் திண்ணையிலே இது பற்றி விரிவாக விவாதித்திருந்தோம். அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி பாரதிய ஜனதா கட்சி அணியில் சேருவதற்கு அவர் விருப்பமாக இருக்கிறார், அந்த எண்ணத்தோடு இருக்கிறார் என்றும், அதே நேரம் அந்த கட்சியின் நிறுவனரான டாக்டர் ராமதாஸ் அதிமுக அணிக்கு சென்றால்தான் அடுத்தடுத்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வளர்ச்சியின் திசை நோக்கி செல்லலாம் என்ற முடிவில் டாக்டர் ராமதாஸ் இருப்பதாகவும் இருவேறு கருத்துக்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளேயே கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தப்பட்டு வந்தன. இந்த நிலையில்தான் நேற்று நமது டிஜிட்டல் திண்ணையிலே சேலம் பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினரான அருள் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோடு தொடர்பில் இருப்பதாகவும், டாக்டர் ராமதாஸுக்கும் எடப்பாடிக்கும் இடையில் ஒரு தகவல் பரிமாற்றத்துக்கான ஒரு தூதுவராக எம்எல்ஏ அருள் தான் இருக்கிறார் என்றும் நேற்று நாம் தெரிவித்திருந்தோம். அதை உறுதிப்படுத்தும் வகையிலே இன்றைக்கு மார்ச் 17ஆம் தேதி மாலை 4:15 மணிக்கு சென்னையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களின் இல்லத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏ அருள் சென்று அவரை சந்தித்தார். கிட்டத்தட்ட இன்று மாலை 4:15 மணிக்கு எடப்பாடியின் வீட்டுக்கு சென்றவர் 2 மணி நேரம் அங்கே இருந்திருக்கிறார். 6:15 மணி வரை அவர் எடப்பாடியின் இல்லத்திலே தான் இருந்திருக்கிறார். இதற்கு காரணம் என்ன? அருள் அங்கே எடப்பாடி பழனிசாமி அவர்களை சென்று சந்தித்த போது தைலாபுரம் தோட்டத்தில் என்ன நடந்தது என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கேள்வி. அது பற்றி தான் இன்றைக்கி பார்க்குறோம். இன்று காலை 10 மணி அளவில் டாக்டர் அன்புமணி சென்னையில் இருந்து தனது காரில் புறப்பட்டு தைலாபுரம் தோட்டத்துக்கு இன்று பகல் அடைந்தார். அதாவது இங்கேருந்து கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் பயணம். அதை முடித்துவிட்டு அந்த பயண நேரத்தில் அவர் தைலாபுரம் தோட்டத்தை அடைந்தார். அங்கே பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் இருக்கிறார், உங்களுக்கெல்லாம் தெரியும். இன்று மதிய உணவு டாக்டர் ராமதாஸ், அவரது மனைவியார், அவர் டாக்டர் அன்புமணி, அவரது மனைவி ஆகியோர் எல்லாம் குடும்பத்தோடு சேர்ந்து அமர்ந்து இன்று உணவு அருந்தியிருக்கிறார்கள். தைலாபுரம் தோட்டத்திலே விளைவிக்கப்படக்கூடிய அந்த ஆர்கானிக் காய்கறிகளை தான் டாக்டர் சாப்பிடுவார். அது அந்த கட்சி நிர்வாகிகள் எல்லோரும் அறிந்த விஷயம்தான். தைலாபுரம் தோட்டத்து ஆர்கானிக் காய்கறிகள், அங்கே நாட்டு மாட்டு பால், தயிர், இப்படிப்பட்ட ஒரு வெஜிடேரியன் உணவு இன்று அங்கே தைலாபுரம் தோட்டத்தில் டாக்டர் ராமதாஸும் டாக்டர் அன்புமணி அவரது குடும்பத்தினர் எல்லாம் ஒன்றாக அமர்ந்து உணவருந்தியிருக்கிறார்கள். அப்போது கூட்டணி பற்றி முக்கியமான பேச்சுகள் நடந்திருக்கின்றன. ஏனென்றால் ஏற்கனவே டாக்டர் அன்புமணி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி அடுத்து ஆட்சியை பிடிக்கும் என்று கிட்டத்தட்ட உறுதியாக எல்லா மாநிலங்களிலிருந்தும் சொல்கிறார்கள். மீண்டும் மோடி தான் ஆட்சி அமைக்கப் போகிறார் என்று. அந்த நிலையில் நாம் அங்கே சென்றால் நமக்கு மத்திய அமைச்சர் பதவி கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் இங்கே தமிழ்நாடு அளவில் அதிமுகவோடு சேருவதை காட்டிலும் பாஜகவோடு சேர்ந்தால் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்து
கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான ஒரு அறிவிப்பை வெளியிடலாம். அதற்கு நமக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு துணை முதல்வர் பதவி கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் டாக்டர் அன்புமணியோட கால்குலேஷன். ஆனால் டாக்டர் ராமதாஸ் என்ன சொல்கிறார் என்றால், இன்றைக்கி ரொம்ப உருக்கமாக அவர் தனது மகன், மருமகள் உள்ளிட்டவர்களிடம் மனம் திறந்து பேசியதாக தைலாபுரம் வட்டாரத்தில் சொல்கிறார்கள். அதாவது டாக்டர் என்ன சொன்னார்னா, எனக்கு இதுதான் கடைசி தேர்தலாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை அப்படி நினைக்காதீங்க, அப்படி சொல்லாதீங்க, நீங்கள் இன்னும் 100 வயசு இருப்பீங்க என்று அவர் எல்லாருமே எமோஷ்னலாக சொல்ல, டாக்டர் ராமதாஸ் இல்லை, இந்த தேர்தலில் நாம் அதிமுகவோடு சேர்ந்தால் நமக்கு அது குறைந்தபட்சம் 3 அல்லது 4 எம்பிக்கள் கிடைப்பார்கள். அப்படி கிடைத்தால் அவர்கள் நாடாளுமன்றத்தில் நமது மக்களின் பிரச்சனையை பேசுவார்கள். வட மாவட்டங்களிலே, தமிழ்நாட்டிலே நமது கட்சி மீண்டும் உயிர்ப்பாக இருப்பதற்கு அது உதவும். ஆனால் உங்களுக்கு, அதாவது டாக்டர் அன்புமணிக்கு மத்திய அமைச்சர் பதவி தருவதாக பாஜக உத்தரவாதம் அளித்தால் கூட நாம் அங்கே செல்வதற்கு ஒரு நியாயம் இருக்கிறது. ஆனால் அந்த உத்தரவாதத்தையும் அவர்கள் இதுவரை வழங்கவில்லை, வழங்க முடியாது என்றுதான் பாஜக தரப்பில் சொல்கிறார்கள். இந்த நிலையில் தமிழ்நாடே பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கும் போது நாம் ஏன் அங்கே போய் நமது கட்சி பெயரையும் கெடுத்துக்கொள்ள வேண்டும்? அதற்கு அதிமுகவோடு இப்போது அணி சேர்ந்தால் ஒரு 3-4 எம்பிக்கள் நம் கிடைப்பார்கள். அடுத்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஸ்கோப் இருக்கிறது. அதனால் நம்ம அடுத்த சட்டமன்ற தேர்தலையும் அதிமுகவோடு அணி சேரலாம் என்று டாக்டர் ராமதாஸ் தன்னுடைய விருப்பத்தை உருக்கமாக முன்வைத்திருக்கிறார். இதை டாக்டர் அன்புமணியால் மறுக்க முடியவில்லை. இப்படியாக இந்த மதிய உணவு வேளையிலே இந்த டாக்டர் அன்புமணியும் டாக்டர் ராமதாஸ் அவர்களும் பேசி, சரி, அப்பாவுடைய விருப்பத்தின் பேரில் அதிமுக அணிக்கே செல்லலாம் என்ற ஒரு முடிவுக்கு டாக்டர் அன்புமணி வந்துவிட்டதாக தைலாபுரம் வட்டாரத்திலிருந்து தகவல்கள் வருகின்றன. இதற்கு பிறகுதான், அதாவது டாக்டர் ராமதாஸ் அவர்களும் டாக்டர் அன்புமணி அவர்களும் இன்று மதிய உணவு அருந்தி கொண்டு பேசி இந்த விஷயங்களில் ஒரு தீர்வு கண்ட அப்புறம்தான் டாக்டர் ராமதாஸின் அறிவுறுத்தலின் பேரில் பாட்டாளி மக்கள் கட்சியோட எம்எல்ஏ அருள் இன்று மாலை, ஏன்னா ஏற்கனவே அவர் தொடர்ந்து டாக்டர் ராமதாஸுக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் ஒரு மெசஞ்சராக செயல்பட்டு கொண்டிருந்தார். இந்த நிலையில் இன்று மதியம் அன்புமணியும் ராமதாஸ் அவர்களும் பேசி முடிவெடுத்த நிலையில் ராமதாஸுடைய அறிவுறுத்தலின் பேரில் பாமக எம்எல்ஏ அருள் இன்று மாலை 4:15 மணிக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் இல்லத்துக்கு செல்கிறார். அங்கே அருளுடைய ஐஃபோனில் இருந்தே எடப்பாடி அவர்கள் டாக்டர் ராமதாஸிடமும் டாக்டர் அன்புமணியிடமும் சில விஷயங்களை உரையாடி இருக்கிறார். இந்த உரையாடலில் கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு வந்துவிட்டதாக சொல்கிறார்கள். அதாவது டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய விருப்பத்தின் பேரில் இந்த அதிமுக பாமக கூட்டணிக்கான கிட்டத்தட்ட இறுதி முடிவு இன்று மதியம் எடுக்கப்பட்டு அது எம்எல்ஏ அருள் மூலமாக எடப்பாடி அவர்களுக்கும் தெரியப்படுத்தப்பட்டு, எடப்பாடியும் டாக்டர் ராமதாஸிடம் டாக்டர் அன்புமணியிடமும் அலைபேசியிலே உரையாடியதாகவும், அப்போது அன்புமணியிடம் எடப்பாடி பழனிசாமி, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது, நீங்கள் நாம் இருவரும் சேர்ந்து நின்றால் வட மாவட்டங்களிலே ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்த முடியும். திமுகவுக்கு இது ஒரு பெரிய டஃப் ஃபைட்டை நம்மளால் கொடுக்க முடியும். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கும் பாமகவுக்கும் நல்ல எதிர்காலம் இருக்குது என்று எடப்பாடியும் அவரிடம் பேச, இப்போது கிட்டத்தட்ட என்னென்ன தொகுதிகள் என்ற விஷயமும் கிட்டத்தட்ட இறுதி செய்யப்பட்டு விட்டதாக தகவல் வருகிறது. அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி என்ன கேட்குதுன்னா, அவர்கள் போட்டியிடும் கிட்டத்தட்ட மேக்சிமம் இடங்களை வட மாவட்டங்களிலேயே நாங்கள் வச்சுக்கிறோம் என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியோட கோரிக்கை. அவர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, மத்திய சென்னை, ஸ்ரீபெரும்புதூர், அரக்கோணம் அல்லது ஆரணி. ஏனென்றால் ஆரணியிலே விஷ்ணு பிரசாத் அவர்கள் நின்றால், காங்கிரஸ் வேட்பாளராக தற்போதைய சிட்டிங் எம்பி நின்றால், அவர் அன்புமணியோட உறவினர் அல்லவா, அதனால் அவர் நின்றால் அங்கே பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுவதில் சில சிக்கல்கள் இருக்கின்றன. அதனால் விஷ்ணு பிரசாத் ஆரணியில் நின்றால் பாமக அரக்கோணத்தை கேட்பது என்ற முடிவில் இருக்கிறார்கள். அடுத்தது விழுப்புரம், கடலூர், தருமபுரி. நேற்று டாக்டர் ராமதாஸுக்கு எடப்பாடி அனுப்பிய அந்த அருள் மூலமாக அனுப்பிய மெசேஜில் வேண்டுமென்றால் சேலத்தை கூட விட்டு தருகிறோம் என்று சொல்லியிருக்கிறார். அதனால் சேலம் கூட இவர்களுடைய இந்த பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுகிற இந்த பட்டியலிலே சேலமும் இருக்கிறது. ஆனால் அது இறுதி முடிவில் அது இருக்குமா என்பது அடுத்தடுத்து தான் தெரிய வரும். இவ்வளவும்
இன்றைக்கு காலையில் இருந்து மாலைக்குள் நடந்து முடிந்திருக்கிற நிலையில் டாக்டர் அன்புமணியை இன்று இரவு இங்கேயே இருங்க, தைலாபுரம் தோட்டத்திலேயே இருங்க என்று டாக்டர் ராமதாஸ் அன்பு கட்டளை இட்டிருப்பதாகவும், ஏனென்றால் இன்று இந்த பேச்சுவார்த்தையில் முடிஞ்சு அவர் சென்னை வரும் பட்சத்தில் பாரதிய ஜனதா கட்சியுடைய முக்கிய புள்ளிகள் யாராவது வந்து அன்புமணியை சந்தித்து அதை கடைசி கட்டத்தில் வேறு ஏதாவது நிர்பந்தம் பண்ண போகிறாங்க என்பதை உணர்ந்து அப்படிப்பட்ட சந்திப்புகளை தவிர்க்கிற வகையிலே நீங்கள் இன்று இரவு தைலாபுரத்திலே இருங்க என்று டாக்டர் அன்புமணிக்கு என்று அவருடைய தந்தை டாக்டர் ராமதாஸ் அன்பு கட்டளையிட்டிருக்கிறார். அதனால் இன்று அன்புமணி இன்று இரவு தைலாபுரத்திலே தான் இருக்கிறார். அநேகமாக நாளை அதிமுகவுடைய முக்கிய புள்ளிகள், ஏன் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்களே கூட நாளை தைலாபுரம் தோட்டத்துக்கு நேரடியாக சென்று டாக்டர் ராமதாஸையும் டாக்டர் அன்புமணியும் சந்தித்து பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணியை இறுதி செய்து அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன என்பதுதான் இன்றைக்கு தைலாபுரம் தோட்டத்திலிருந்து கிடைக்கக்கூடிய சூடான தகவல். அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்திருங்கள். நன்றி. நம்ம சத்யாவின் குலு ஏசி ஆஃபர், எல்லா பிராண்டட் ஏசி ஒரே இடத்துல. இப்போ சத்யால ஏசி வாங்கினா ரூபாய் 6000 மதிப்புள்ள 4 சேர்ஸ் ஃப்ரீயா தராங்க. உங்கள் சத்யா. மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.